அநேகர் சொல்கிறாரு மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில், அந்நாட்களில் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்வார்களாம். யார் சொல்வான்னா, கிறிஸ்தவர்கள். அவங்க சொல்கிறாங்க, அந்நாட்களில் அவரை நோக்கி என்ன பண்ணுவாங்களாம், கர்த்தாவே உமது நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினால பிசாசுக்களை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினால அநேக அற்புத காரியங்களை செய்தோம் அல்லவா அப்படின்னு சொல்லி யார் இடத்துல சொல்லுவாங்க? இயேசுவின் இடத்துல சொல்லுவாங்களாம். நல்லா கவனிங்க. அவருடைய சித்தத்தின்படி செய்யாத யார் ஒருத்தராக இருந்தாலும் சரி, அது ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, அவர் சொல்கிற தெளிவாக சில விஷயங்களை நமக்காக போதித்திருக்கிறார். நல்லா கவனிங்க. என்ன சொல்கிறாருன்னா, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. அப்போ அவருடைய பிதாவின் சித்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்வது அவசியம். அந்த சித்தத்தின்படி நம்ம நடக்கிறது ரொம்ப அவசியம். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகுதுன்னு கேட்டு அந்த வார்த்தையின்படி நான் என்ன பண்ணணும், அந்த வார்த்தைக்கு அர்ப்பணிக்கணும். அந்த வார்த்தைக்கு என்ன அர்ப்பணித்து அந்த வார்த்தையின்படி நான் என்ன பண்ணணும்னு சொன்னால் நடந்து கொள்ள வேண்டும். நடக்கையில் நம்ம காட்டணும்னு சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கி எத்தனை கிறிஸ்தவர்கள், எத்தனை விசுவாசிகள் இப்படி நடக்கிறாங்கன்றது உண்மையிலே கேள்விக்குறியாக தான் இருக்குது. நம்ம தினந்தோறும் அவரை தேடுறோம், வாரந்தோறும் நம்ம ஆலயத்துக்கு தவறாமல் போகிறோம். ஆனால் அந்த வார்த்தைகளின்படி நாம் நடக்கிறோமா, அவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி நம்ம நடக்கிறோமான்னு பார்த்தா கேள்விக்குறி தான். ரொம்ப எனக்கு என்னென்னா, அந்த காலகட்டத்தில் அவருடைய வருகையின் போது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் அடையக்கூடிய ஒரு செயலாக இருக்கக்கூடாது கிறிஸ்தவர்களுக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், அந்த நாட்களில் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. யார் சொல்கிறா? தீர்க்க தரிசனம் யார் உரைக்கிறது? இன்றைக்கி கிறிஸ்தவர்கள். கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. யார் துரத்துறா? அநேக ஊழியக்காரர்கள் இன்றைக்கி அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினால் நாங்கள் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்தோம் அல்லவா அப்படின்னு சொல்லுவாங்களாம். அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள்னு சொல்லுவார் அவர். நல்லா புரிஞ்சுக்கங்க. அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற நாம் தான் மிக கவனமாக இருக்கணும். அவருடைய வார்த்தையின்படி செய்கிறோமா, அவருடைய சித்தத்தின்படி செய்கிறோமா, அவருடைய விருப்பத்தின்படி நடந்து கொள்ளுகிறோமா, அந்த வார்த்தைக்கு நம்ம அர்ப்பணித்து அந்த வார்த்தைக்கின்படி நம்ம நடந்து கொள்ளுகிறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இது ஒரு எச்சரிக்கை பதிவாக கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. அவருடைய வார்த்தையை கடைபிடித்து அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்தும் போது தான் அவருக்கு பிரியமானவர்களாக நாம் என்ன பண்ண முடியும், வாழ முடியும். அவருடைய நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைக்கிறதா இருக்கட்டும், அவருடைய நாமத்தினால் பிசாசுகளை துரத்துகிறதா இருக்கட்டும், அவருடைய நாமத்தினால் அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே யாருன்னு பார்த்தா கிறிஸ்தவர்கள் தான், ஊழியக்காரர்களாக தான் இருக்கிறாங்க. நான் திரும்பவும் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது என்னன்னு சொன்னால், நாம் ஊழியர்காரர்களாக இருக்கும்போது எடுத்துக்காட்டான விதத்தில் நாம் நடந்து கொள்வது அவசியமானது விஷயமாக இருக்குது. கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி நம்ம நடந்து கொள்ள விருப்பப்படும் போது தான் அது அவருக்கேற்ற ஒரு பிள்ளையாக நம்ம இருக்க முடியும். அநேக கிறிஸ்தவர்கள் நிறைய காரியங்களில் தவறி அவருடைய வார்த்தையை மதிக்காமல் சில நேரங்களில் மனுஷீகத்தனமாக வேலைகளை அவங்க என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. இதிலிருந்தெல்லாம் நாம் விடுபட வேண்டும் என்பது அவருடைய விருப்பமும் கூட, என்னுடைய விருப்பமும் கூட. நாம் அவர்களுக்கு அவர் சொன்ன பிரகாரம், அவர் சொல்லுகிற பிரகாரம் நாம் வாழ வேண்டும் என்பது தான் உண்மை. என்னுடைய விருப்பமும் அதுதான். காட் பிளஸ் யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.